இங்கே குறிப்பாக சவுத் இந்தியாவில் படங்களில் ஏகப்பட்ட பேர் எல்லாரும் ஒன்றா இருந்தாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா எல்லாரும் ஒரே இடத்துல, இந்த சென்னைங்கிற ஒரு இடத்துல தான் எல்லாரும் அப்போ படம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கத்தில் வந்து என்டிஆர் ஹெரிட்டேஜ்னே ஒரு இடம் இருக்குது. ஸோ அது வந்து எப்படின்னா என்டி ராமாராவ் சார் அங்கே தான் இருந்தார், கிருஷ்ணா சார் அங்கே தான் இருந்தார். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா நடிகர்களும் ஒரே இடத்துல இருந்து இங்கே படப்பிடிப்புலாம் நடந்துட்டு இருக்குது. கன்னட படம் படப்பிடிப்பு ராஜ்குமார் சார் நடிச்சிட்டு இருக்கிறாரு. தமிழில் வந்து இந்த பக்கம் சிவாஜி சார், எம்ஜிஆர் சார்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இன்றைக்கும் வந்து நீங்கள் நமக்கு ஆச்சரியமாக இருக்க விஷயம் என்னென்னா, சார் எப்படி சார் கன்னட ஆக்டர் வந்து தமிழ் பேசுகிறாரு அப்படின்னா, நான் படித்ததெல்லாம் சென்னையில் தான், நடிக்கவே போய் அதுக்கப்புறம் தான் அங்கே ஆக்டர் ஆனேன். இது மாதிரி எல்லாரும், ஏன் கிருஷ்ணா சார் ஒரு பையன் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இப்படி சினிமா வந்து இருந்துட்டு இருந்த காலம். இங்கே ஸ்டேட் வாரியாக பிரிக்கப்படுது. ஓகே, ஆந்திராவில் நீங்கள் இனிமேல் போய் அங்கே போய் படம் எடுங்க, கேரளாவில் நீங்கள் இங்கே போய் படம் எடுங்க, நாங்கள் தமிழ்நாட்டில் இப்படி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் இயரில் எல்லாரும் பிரிகிறாங்க. எல்லாரும் பிரிஞ்சு அவங்கவுங்களுக்கு நிறைய இடங்கள் இருக்குது, நிறைய ஓகே தொழில்நுட்ப வசதிகள் ஜாஸ்தி ஆகிடுச்சு. டெக்னீஷியன்ஸ், நான் அதில் முக்கியமான இது என்னென்னா, இந்த 24 கிராஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சினிமாவில். அந்த 24 கிராஃப்ட்ஸில் இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு. ஒரு லைட்மேனு, மேக்கப்பு, காஸ்டியூமு, அதுக்கப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, மியூசிக் டிபார்ட்மெண்ட்டு, எடிட்டர்ஸு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும், எழுத்தாளர்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த யூனியன் இருக்குது, எல்லாத்துக்கும் பெரிய தொழிலாளர்கள் கூட்டமைப்பு இருக்குது, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு. அவங்களுக்கு எப்படின்னா, சார் நான் தெலுங்குலேருந்து வந்தேன் சார் அப்படின்னா, ஓகே சரி ஞான் மலையாளத்தில் அப்படின்னா ஓகே அப்படி நீங்கள் அங்கே போங்க, கன்னடிகா அப்படின்னா ஓகே நீங்கள் அங்கே போங்க. ஸோ லாங்குவேஜ் வைஸ் பிரிஞ்சு அவங்கவுங்க டெக்னீஷியன்ஸை பெரிய குரூப்பாக சேர்த்து அவங்க எல்லாருக்கும் தொழில் வந்து அவங்கவுங்க லாங்குவேஜஸில் நிறைய படங்கள் எடுக்க ஆரம்பித்து ஒரு பெரிய வாழ்வியல் வந்து மாறுச்சு.